மக்களுக்கு உணவு நல திட்டத்தின் மூலமாக அரசு வழங்குவது குழந்தை விடுதலை போன்ற சிறப்பான பாதுகாப்பு என்பதை வலியுறுத்தி 2 கோரிக்கைகளை நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இங்கே 20 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதில் மிக முக்கியமான 3 தீர்மானங்களை மட்டும் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். அரசு ஊழியருக்கு இணையாக சம்பளமற்ற சலுகைகள் பெறுகின்ற தமிழ்நாடு சென்ட்ரல் கார்பரேஷன் பணியாளர்களுக்கு பென்ஷன் மட்டும் மிக குறைந்த அளவுக்கு கிடைக்கப்படுகிறது. அதாவது 1000 ரூபாய் முதல் 3000 வரை தான் பென்ஷன் கிடைக்கிறது. அதனை உயர்த்த கோரி பல்வேறு போராட்டங்கள் கடந்த 15 ஆண்டு காலமாக நடத்தி கொண்டிருக்கிறோம். இதிலே அதை தீர்மானமாக நிறைவேற்றி தமிழக முதல்வர் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோளாக வைக்கிறோம். தற்பொழுது வழங்கப்பட்டு வருகிற அந்த பென்ஷன் தொகையோடு கூடுதலாக ரூபாய் 9,000 கருணை பென்ஷனாக வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் கழகத்தில் 1450 நிரந்தர பணியாளர்களுடைய காலி பணியிடங்களை 12 முறை ஒப்பந்தத்தின் மூலமாக நிரப்பப்பட வேண்டும் என்ற கோரிக்கை தலையாய கோரிக்கை இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் தமிழ்நாடு நூறு வாணிப கழகத்திலே மாற்றுத்துறையிலிருந்து கூட்டுறவுத்துறையிலிருந்து வந்து பணியாற்றுகிற அந்த அதிகாரிகள் எல்லாம் அவருடைய கழகத்திற்கு அனுப்பிவிட்டு தமிழ்நாடு நூறு வாணிப கழகத்திலே பணியாற்றுகிற அதிகாரிகளுக்கு பதவி அளித்து அந்த மாற்றுத்துறையாக வெளியேற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்கப்படுகிறோம். இறுதியாக தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன் நடத்தப்படுகிற நேரடி நெல் கொள்முதலில் பணியாற்றுகிற அந்த பணியாளர்களுக்கு ரெக்கவரி என்ற முறையிலே 4 லட்சம் ரூபாயை அவர்களுக்கு பணப்பிடித்தமாக செய்து கொள்முதல் செய்து அதை 48 மணி நேரத்தில் இயக்கம் செய்ய வேண்டும் என்று இருந்த நிலையில் அது 48 மணி நேரத்தில் இயக்கம் செய்வது கிடையாது. 48 நாட்களாகி கூட அதை இயக்கம் செய்வது கிடையாது. ஆகையால் இயற்கை சீற்றத்தினாலும் ஈரப்பதம் அதிகம் குறைகிற காரணத்தினாலும் இயக்க இழப்பினால் ஏற்படுகிற அந்த ரெக்கவரி தொகையை அந்த தொழிலாளரிடமிருந்து பிடித்தம் செய்யக்கூடாது, நிர்வாகமே அதனை சீர் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்து அத்துடன் பணம் செலுத்தாத அந்த பணியாளர்களுக்கு வேலை அளிக்க முடியாது என்ற நிலையை மாற்றி அனைவருக்கும் வேலை அளிக்க வேண்டும் என்ற அந்த முக்கியமான கோரிக்கையும் இன்றைக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. நிர்வாகம் இதற்கு செவி சாய்க்கவில்லை, இல்லை அரசாங்கம் இதற்கு செவி சாய்க்கவில்லை என்றால் இந்த கோரிக்கைகளிலே தலையாய கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேற்றப்படாத பட்சத்திலே அடுத்த கட்ட நடவடிக்கையாக இந்த தமிழ்நாடு சென்ட்ரல் கார்பரேஷனுடைய ஐஎன்டிசி தொழிற்சங்கத்தினுடைய நிர்வாக குழு கூடி அதன் பிறகு முடிவெடுத்து வேலைநிறுத்தம் உள்ளிட்ட போராட்டங்களிலே தொழிற்சங்கம் ஈடுபடும் என்பதை இங்கே குறிப்பிட விரும்புகிறேன்.